அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? குரு பெயர்ச்சி 2026 அரியணை ஏறுமா, அரியணை தக்க வைக்குமா, அரசியல் வாழ்வு ஆரம்பமா, அரசியல் வாழ்வு அஸ்தமனமா என்பதை சிம்ம ராசி என்ன பதில் சொல்ல போகிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு என்றால் பார்ப்போமா? சிம்மம், சிம்மத்திற்கு 12 குரு, காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடம். சிம்ம ராசிக்கு ஓய்வு, அரியணையும் அரியாசனமும் அரசியலும் சற்று ஓய்வை கொடுத்தே தீரும். ஆனால் ஓடி ஓடி உழைத்த சிம்ம ராசி வீட்டிலிருந்து உழைத்து கொள்ள வேண்டும், மனதை உறுத்தி கொள்ள வேண்டும், மனதை இருத்தி கொள்ள வேண்டும். 12 குரு, அது உச்ச குரு. அதை விரய குரு என்று சொல்லலாம், ஓய்வு குரு என்று சொல்லலாம், அல்லது வியாதி குரு என்று சொல்லலாம். சிம்ம ராசிகளுக்கு, சிம்மத்தில் தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஓய்வு கட்டாயம் ஏற்படும். ஏற்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு சென்று உங்கள் குருமார்களையோ குலதெய்வத்தையோ வணங்கி வாருங்கள். மாற்றங்கள் அற்புதமாக நடக்கும். சிம்மம் என்றால் அரசியலும் சொல்லும், அரசாங்கம் சொல்லும். அரசாங்கம் மாறுதலுக்கு உட்படும், உட்பட்டே தீரும். குறிப்பாக சிம்ம ராசிக்கு பெரும் பிரச்சனை காவல்துறையும். காவல்துறையால் சிம்மத்திற்கு எந்நாளும் இந்த வருடம் தலைவலி உண்டு. அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு உறவுகளால், இரத்த உறவுகளால் பிரச்சனைகள் உண்டு. அதை ஆன்மீகத்தில் கொண்டு, உங்கள் குலதெய்வத்தை அருளோடு கொண்டு, அல்லது உங்களுடைய தாயாரின் இணக்கத்தோடு கொன்று வென்று விடுங்கள். தாயார் அனுகிரகம் இல்லாமல் உங்களுடைய ஞான அறிவு, அதாவது சீர்தூக்கி பார்க்கும் அறிவினால் மட்டுமே இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு 12ஆம் பாவம் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும். எத்தனை பேருக்கு இருப்பு இல்லாமல் இருக்கு, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. அந்த பேலன்ஸை கண்டமேனிக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் இப்பெல்லாம் அப்படி செலவு பண்ண முடியாது. எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதையும், இருப்பு இல்லாதவர்கள் தாயிடம் இருந்து பணத்தை ஒரு ஆரம்ப முதலீடுகளாக வாங்குங்கள். இவர்கள் சிம்ம ராசி நேயர்கள் பூர்வீகத்தில் சொத்து விற்கப்படும். இந்த ஆண்டு நல்ல விலைக்கு விற்கப்படும். சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்தை வாங்குவீர்கள் இந்த ஆண்டு. அதே நேரத்தில் பங்காளி உறவுகளில் ஓர் உறவு பிரியும், மற்றொரு உறவு இணையும். ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவது போல ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது இந்த சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் சற்று கால தாமதம் ஏற்படும். சிம்ம ராசி பெண்கள் அனைவரும் இந்த ஆண்டு வாய்மூடி கைப்பொத்தி அல்லது வாய்ப்பொத்தி கைமூடி சற்று அமைதியாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். ஆக சிம்ம ராசி ஆண்கள் உறவுகளிடம் கடுமையாக இருங்கள். சிம்ம ராசி பெண்கள் கணவனிடம் கை கட்டி நில்லுங்கள், வாய்ப்புத்தி நில்லுங்கள். ஏனென்றால் 12 குரு விரய குருவாக இருக்கிறது. ஆக சிம்ம ராசிக்கு இந்த 2 நபர்கள் மட்டுமே செவ்வாயால் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். இதுவே நிர்வாகமாக இருந்தால் காவல்துறையை கட்டுக்கோப்பாக வைத்திருங்கள். இல்லை என்றால் உங்கள் நிர்வாகம் சீர்குலைக்கப்படும். ஆக குரு பெயர்ச்சி சிம்மத்திற்கு செவ்வாயை பலமுடன் கவனமுடன் கொண்டு திருப்புங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இரத்த அணுக்களை, இரத்தத்தை கரெக்டாக
வைத்திருங்கள். இரத்த அளவுகளை, உடல் சோர்வுகளை. மீண்டும் நன்றி, நமஸ்காரம்.